தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர் வாக்குகள், அதாவது ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை வாக்குகளை தான் பிரிப்பாங்க. அதனால அதிமுகவுடைய வாக்குகளை தான் அதிகமாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் நிலையில திரு ரமேஷ் சேதுராமன் வேற ஒரு கணிப்பை சொல்றாரு. இப்போ அதை பிரதிபலிப்பதாகத்தான் கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கா? இல்ல, பிரதிபலிக்கலையே, அதானே பிரச்சனையா இருக்கு. ரமேஷ் சேதுராமன் சொல்ற தியரி படி அதிமுக தான் ஒரு 8ல 6 ஏஜென்சிஸ் எடுத்து கொடுத்த கருத்து கணிப்புல அதிமுக ஆட்சி வந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இது நடக்கலையே. அதிமுக ஆட்சி கொடுக்கும் 2 பேர்லயுமே சில சார்புகள் இருக்கு. இதுலயுமே நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க நார்த் இந்தியன் மீடியாவில் இருக்கக்கூடிய NDTV, ரிபப்ளிக்லாம் யார் சார்பாக வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா? அவங்களே என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரமேஷ் சேதுராமன் சொல்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கல அப்படிங்கறதா இது இந்த எக்ஸிட் போல்ஸ் ரொம்ப தெளிவாக காட்டுதான் நான் பார்க்கின்றேன். நம்பர் 1. இன்னொன்னு, அவர் சொல்ற அந்த மெத்தடாலஜிலே கூட நீங்க மறுபடியும் போற போக்குல சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க உண்மையில் சிறுபான்மையினர் நாங்களாம் பேசுறோம். நீங்க பாளையங்கோட்டை, இன்னும் சொல்ல போனா சில பேர் பாளையங்கோட்டை இஸ்லாமியர்களே போட்டிருக்காங்க. இல்ல, அது நடக்கல, தயவுசெய்து இஸ்லாமியர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இளம் தலைமுறை வாக்காளர்கள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி இருப்பவர்கள் நீங்க காலம் காலம் இப்ப இல்ல, நீங்க 2014 மட்டும் அதற்கு ஒரு எக்ஸப்ஷன். ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் மட்டும் 44% அதிமுக வாங்குச்சு. அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் அதிமுக வாக்களித்தாங்க. இல்லைன்னா காலம் காலமாக நீங்க எல்லா ஸ்டடிஸும் எடுத்து பாருங்க, இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் திமுக தான் இருக்கிறார்கள். இன்னொன்னு, நீங்க கிறிஸ்தவர்கள் பத்தி பேசும் பொழுது நீங்க CSI சர்ச்சஸ்ல இருக்கிறவங்க அவங்க இந்த நோட்டீஸ் போட்டு அவங்க வீடியோட பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக பண்ணல, அவங்க பண்ணாங்க. நீங்க போற போக்குல நாங்க விஜய்க்கு வாக்களிப்போம்னு சொல்றீங்க. 4 பக்கத்துக்கு அவங்க நோட்டீஸ்ல எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? எங்களை நீங்க ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க. நீங்க போற போக்குல நாங்க எங்களுக்கு ஏதோ தமிழ்நாடு குறித்து எங்களுக்கு ஒரு பார்வையில தமிழ்நாட்டுக்கான நிக்க மாட்டார் விஜய், எதுக்கும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் விஜய், மக்களுக்காக பேச மாட்டாரு விஜய், எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆனா அவருக்கு நாங்கள் வாக்களிப்போம். ஏன்னா அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வாக்களிப்போமா? இல்லை, செய்ய மாட்டோம். திருச்சபையின் ஒற்றை குரல்னு போட்டு அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையும் போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. யாரோட தூண்டுதலும் இல்லை, அவங்க பண்ணாங்க. அப்படிப்பட்டவர்கள் 50% 60% போயிடுவாங்களா? அப்படி போயிருந்தாங்கன்னா அதிமுக வென்றுங்க, அதிமுக ஜெயிச்சிரும். அதிமுக எக்ஸிட் போல்ஸ்ல அதிமுக தான் அதிகமா வந்திருக்கும்.